الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعض الذي عملوا لعلهم يرجعون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய நேர்வழியை பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்குமாக வசியத்து செய்தவனாக இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் மனிதனுடைய மன தூய்மையிலே, ஆன்மாவினுடைய தூய்மையிலே கவனம் செலுத்துகிறது. தூய்மையான ஆன்மா எப்போது உருவாகிறது என்றால், அல்லாஹ்வுடைய நினைவு நம்மிடத்தில் இருக்கின்ற பொழுது உண்டாகிறது. தூய்மையான ஆன்மாதான் இதை உருவாக்குகிறது. எதை என்றால், ஒரு மனிதனுடைய தக்குவாவையும் அவனுடைய நல்ல ஒழுக்கங்களையும், அல்லாஹ்வுக்கு முற்றிலும் அவன் அடிபணிவதையும் இந்த தூய்மையான ஆன்மாதான் உருவாக்குகிறது. நம்முடைய வாழ்க்கை மகாசிது ஷரியா என்று சொல்லக்கூடிய ஷரியத்தினுடைய அடிப்படை நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்துகிறது. எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், ஷரியத்தினுடைய உயரிய நோக்கங்கள் என்று இருக்கிறது. அந்த நோக்கங்கள் 5 நோக்கங்களாக உலமா பெருமக்கள் நமக்கு தருகிறார்கள். இந்த நோக்கங்களை சரியான வழியிலே நாம் எந்தவித இடையூறும் இல்லாமல் பேணி பாதுகாத்தால் நாம் ஷரியத்தினுடைய வாழ்க்கையை வாழுகிறோம் என்று அர்த்தம். முதலாவது, பிரிசர்வேஷன் ஆஃப் ரிலிஜன், மார்க்கத்தை பாதுகாப்பது. பிரிசர்வேஷன் ஆஃப் லைஃப், உயிரை பாதுகாப்பது. பிரிசர்வேஷன் ஆஃப் இன்டலெக்ட், அறிவை பாதுகாப்பது. பிரிசர்வேஷன் ஆஃப் ப்ரோஜினி, வம்சாவளி பரம்பரையை நாம் பாதுகாப்பது. பிரிசர்வேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, சொத்துக்களை உடைமைகளை பாதுகாப்பது. இவைகளை நாம் பாதுகாத்தால் எந்தவித சேதமும் ஏற்படுத்தாமல் வாழ்வது ஷரியத்தினுடைய வாழ்க்கை வாழ்வது என்று அர்த்தம். இவைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை வரம்பு மீறுதல் என்று அர்த்தம். ஹலால் ஹராமை பேணி ஷரியத்திற்கு உட்பட்டு ஒருவன் வாழ்கின்ற பொழுது அவன் வரம்பு மீறியவர்களை விட தனித்து இருக்கின்றான், வரம்பு மீறாதவனாக வாழுகின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான்: தஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். மனிதர்களில் தங்களுடைய கைகளால், தங்களுடைய தீய செயல்களின் காரணத்தினால் கடலிலும் நிலத்திலும் ஃபஸாத், குழப்பங்களும் நாசமும் பெருகிவிட்டன, தோன்றின என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களுடைய செயல்கள் அதை தீர்மானிக்கின்றன. இப்போது நாம் பார்க்கின்றோம், இன்றைய காலகட்டத்திலே ஆன்மாவையும் அறிவையும் அழிக்கக்கூடிய நவீன போதைப் பொருட்கள், ஆன்மாவையும் அறிவையும் பழுதாக்கக்கூடிய போதைப் பொருட்களுடைய உபயோகம் இன்று பெருகி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ட்ரக் அபியூஸ், கெத்தும் என்கிறார்கள், க்ளூ ஸ்னிஃபிங் என்கிறார்கள்,
ஹலூசினோஜென்ஸ் என்கிறார்கள், வேப் என்று சொல்கிறார்கள். இப்படி பல பெயர்களிலே நவீன மாடர்ன் ட்ரக் அபியூஸ் பெருகி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு மனிதன் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகின்ற பொழுது அது அவனுடைய அறிவையும் ஆரோக்கியத்தையும் அழித்து பாழாக்குகின்றது. இறைவனம் இருந்திருக்கக்கூடிய அந்த உறவை அது பலகீனப்படுத்தி விடுகின்றது. அது மட்டுமல்லாமல் குற்றம் மிக சாதாரணமாக செய்யக்கூடிய சூழல் உருவாகிறது. குடும்ப உறவுகள் சீர்குலைகிறது. குடும்பத்தை புறக்கணித்து வாழக்கூடிய, அவனுக்கென்று ஒரு தனி உலகத்தில் வாழக்கூடிய ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாக மாறுகின்றான். இதனால் சமூகத்தில் குழப்பம் ஏற்படுகின்றது. இப்படி அறிவையும் ஆரோக்கியத்தையும் அளிக்கக்கூடியது நான் முன்பு கூறிய ஷரியத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அறிவை பாதுகாப்பது, உயிரை பாதுகாப்பது, இறைகளை தகர்க்கக்கூடியதாக இருப்பதால் இது ஷரியத்திற்கு முரணான ஒரு வாழ்க்கையாக அது மாறுகிறது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அருமையாக சொல்லுகின்றான், உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக கூடாது என்பதை சொல்லுகின்றான். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். போதைப் பொருட்கள், மதுபானத்திற்கு, இவைகளுக்கு நீங்கள் அடிமையாகின்ற பொழுது இவை ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க ஒரு காரியம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா, இவைகளை நீங்கள் தவிர்த்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நல்வழி காட்டுகின்றான். அருமையானவர்களே, பெற்றோர்களுடைய பங்கு என்பது இந்த போதைப் பொருட்களை உட்கொள்ளாமல் இருப்பதற்கு பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக அமையும். பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். யாரோடு பழகுகிறார்கள், எங்கு செல்கிறார்கள், வருகிறார்கள் என்கின்ற ஒரு கண்காணிப்பு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சரியான வழியில் வளர்ப்பதில் நிச்சயமாக இருக்கிறது. அதுபோல இளைஞர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் தீய சகவாசங்களிலே, தீய வட்டங்களை அவர்கள் தவிர்த்து வாழ வேண்டும். மார்க்கம் வழிகாட்டியபடி, மார்க்கத்தை கொண்டும் பயனுள்ள செயல்பாடுகளை கொண்டும், உடற்பயிற்சி போன்ற பயனுள்ள செயல்பாடுகளை கொண்டும் அவர்கள் அமைதியையும் மன நிம்மதியையும் தேட வேண்டும். அதை விட்டுவிட்டு கேளிக்கைகளிலும் மாயைகளிலும் ஈடுபட்டு அவர்களுடைய வாழ்க்கையை பாழாக்கிவிடக் கூடாது. அதுபோல மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம், போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களை பெறுவதிலே நாம் நம்முடைய பங்கு நிலைத்திருக்க வேண்டும். போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு அவர்களுக்கு சரியான சிகிச்சை முறைகளுக்கு நம்மால் உதவ வேண்டியதை உதவ வேண்டும். அவர்களுக்கு நம்பிக்கை, வாழ்க்கையினுடைய நம்பிக்கையை நாம் ஊட்ட வேண்டும், ஆதரவு அளிக்க வேண்டும். வீடு அவர்களுக்கு, அவர்களுடைய வீட்டில் உள்ளவர்கள் அவர்களை ஆதரிக்க வேண்டும், அவர்களை அதிலிருந்து மீள்வதற்கு உதவ வேண்டும். பள்ளிவாசல்கள், சமூக அமைப்புகள், சமூக தலைவர்கள் என்று ஒவ்வொரு அங்கத்தினர்களும் அவர்கள் நேர்வழி பெறுவதற்கு வழிகாட்டியாக அமைய வேண்டும். வெறுமனே அவர்களை சமூகத்திலிருந்து புறந்தள்ளி புறக்கணிக்க கூடாது. கேலி செய்யாமல் அவர்களுக்கு உதவ வேண்டும், புறக்கணிக்காமல் அவர்களுடைய மறுவாழ்விற்கு நாம் உதவ வேண்டும், ஆதரிக்க வேண்டும். ஏனென்றால் குல்லு பனி ஆதம ஹத்தா, நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு இழைக்கக்கூடியவர்கள். அவர்கள் தவறு செய்பவர்களிலே மிகச் சிறந்தவர் யார் தெரியுமா? அத்தவ்வாபூன், யார் அல்லாஹ்விடத்தில் மனம் வருந்தி திருந்தி வாழ நினைக்கிறார்களோ அவர்கள்தான் தவறு செய்பவர்கள் சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே உண்மையான வெற்றி எப்பொழுது என்றால், தனி மனிதன் மனம் திறந்து இறைவன் பக்கம் திரும்புகின்ற பொழுதும், நேர்வழியின் பக்கம் மீளுகின்ற பொழுதும், ஒரு குடும்பம் அவர்களுக்கு ஆதரவளித்து அவர்களை மீண்டு வருவதற்குரிய வாழ்க்கையை வழிகாட்டுவதை கொண்டும், அதுபோல ஒரு சமூகம் அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்கின்ற பொழுதும் இந்த சமூகம் முழு சமுதாயமாக, இந்த சமூகம் வெற்றி பெற்ற சமுதாயமாக மாறும். வல்ல ரஹ்மான் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதை விட்டும், போதைப் பொருட்களின் பக்கம் நெருங்குவதை விட்டும், தவறான இது போன்ற காரியங்களில் ஈடுபடுவதை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும், நம்மையும், நம் குடும்பத்தார்களையும், பிள்ளைகளையும் பாதுகாப்பானாக.